ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை இன்றைக்கு உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த வார்த்தையை நீங்கள் அநேக முறை வாசித்திருக்க கூடும், கேட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறது? இந்த வார்த்தையிலே நமக்கு ஒரு பாலகன், ஆமென், நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக ஒரு குமாரன், பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரன் நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த அந்த அன்பு, அந்த அன்பின் நிமித்தம் இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக குமாரனாக வந்தார். அல்லேலூயா. அவர் பெயர் தான் இயேசு, அதிசயமானவர். ஆமென். அவர் அதிசயமானவர் மாத்திரம் இல்லைங்க, அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதாவாய் இருக்கிறார். அவர் சமாதானத்தின் பிரபு. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் ஒரு அதிசயமான ஒரு பிரபு. ஆமென். அவர் பரிசுத்தமுள்ள ஒரு பிரபு. ஹல்லேலூயா. அவர் நாமும் அதிசயமானவர். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, உங்க வீட்டில் ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு அற்புதங்கள் நடக்கும். இந்த இயேசுவை நீங்க யாரெல்லாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளை, நீங்க உள்ளத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்க, என் பாவத்தை மன்னிங்க. நீங்க சமாதானத்தின் தேவன் சொல்லுங்க, எங்க உள்ளத்துல சமாதானத்தை தாங்க. என் குடும்பத்துல வந்து எங்க குடும்பத்துல நீங்க சமாதானமா எங்க உள்ளத்துல இருங்க என்று நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது இயேசு வீட்டுக்கு வருவார். சகை வீட்டுக்கு வந்து எப்படி சகையை ரட்சித்தார், அதே போல உங்களையும் ரட்சிப்பார். அவர் தான் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. இந்த சமாதான பிரபுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை நம்புங்க. அவரே உங்களை வழிநடத்தி உங்களை சந்தோஷ சமாதானத்தோடு நடத்துவார். இந்த வார்த்தை மூலமா தேவன் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.